வணக்கம் ஐயா. கெயில் குழாய் பதிக்க விளைநிலங்கள் வழியாக கெயில் குழாய் பதிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. இதில் அரசு தரப்பில் வாதாடியவர்கள் போதிய ஆதாரங்களை முன்வைக்கவில்லை. அதனால்தான் நமக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த தீர்ப்பை எதிர்த்து வழக்காட வேண்டும். இதனால் விவசாயிகளும் விவசாயத்தை நம்பி வாழ்கிற விவசாய கூலி தொழிலாளர்களும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு மாவட்ட மக்களின் அடிவயிற்றில் விழுந்த இடியாகத்தான் இது அமைந்திருக்கிறது. இதற்காக மிகவும் வேதனைப்படுகிறோம். இந்த தீர்ப்பை எதிர்த்து சட்டப்பூர்வமாக உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். ஐயா, இப்போ இந்த தீர்ப்பின் போது முக்கியமாக டி.எஸ். தாக்கூர் அவர்கள் முன்வைத்த விஷயங்கள் என்னன்னா, முதலில் கெயில் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கிவிட்டு பின்னர் எதிர்த்ததற்கான காரணம் என்ன, இது போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்தாரு. அதை தமிழக அரசு தரப்பிலிருந்து சரியாக சரியான வாதங்கள் முன்வைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுது. இந்த நிலையில இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு அடுத்த கட்டமாக விவசாயிகளை சந்தித்து இது பற்றி பேசி நீங்க சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி சார்பாக அடுத்த கட்டமா நீங்க என்ன செய்ய போறீங்க? தமிழக அரசு முன்னெடுத்து வைத்த வாதங்கள் முறையாக இல்லை அல்லது அது வலுவாக இல்லை என்பதைத்தான் இந்த தீர்ப்பு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே மேல்முறையீட்டில் முறையாக இந்த வழக்கை தமிழக அரசு வாதாட வேண்டும். இந்த தீர்ப்பினால் பொதுமக்கள், குறிப்பாக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பிற மாநிலங்களில் சாலை ஓரங்களில் தான் இந்த எரிவாயு குழாய்களை புதைக்கிறார்கள். ஆனால் இங்கே விளைநிலங்களின் கீழேயும் புதைக்க முடியும் என்று அவ்வளவு துணிச்சலாக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதை மிகவும் அதிர்ச்சியோடு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் கலந்துரையாடி மக்களோடு இணைந்து போராடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். தீர்ப்பை எதிர்த்து மக்களோடு இணைந்து போராடுவோம் அப்படின்னு உங்களோட கருத்தை முன் வச்சிருக்கீங்க. இணைப்புல உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க.